رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீழு ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? எந்த தொழுகை சான்று கூறுவதாக இருக்கிறது? இதுக்கான ஆன்சர் ஃபஜர். அல்ஹம்துலில்லாஹ். முஹர்ரம் பிறை பிறந்துவிட்டது. இஸ்லாமிய வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம். இன்று நமக்கு புத்தாண்டு சொல்லிட்டு இந்த நாளை செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தராத வழி. இன்று முஹர்ரம் 1. இந்த நாளை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ஒரு நாளோடு நின்றுவிடாமல் இந்த முழு மாதத்தையும் கண்ணியப்படுத்த வேண்டும். ஏனென்றால் முஹர்ரம் மாதம் புனித மாதம். அல்லாஹ் குர்ஆனில் சிறப்பித்து கூறியுள்ள மாதம். இந்த மாதத்திற்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை அல்லாஹ்வின் மாதம் என கூறியுள்ளார்கள். வேறு எந்த மாதமும் அல்லாஹ்வின் மாதம் என கூறப்படவில்லை. அல்லாஹ்வின் வீடு மஸ்ஜிதுல் ஹராம் எப்படியோ அல்லாஹ்வின் ஒட்டகம் என சொல்லப்படுகின்ற சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூட்டத்தாருக்கு அத்தாட்சியாக கொடுக்கப்பட்ட ஒட்டகம் எப்படியோ அதே போல்தான் முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வின் மாதம் என சொல்லப்படுகின்றது. பொதுவாக புனித மாதம் என்றாலே போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம். பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். பொதுவாக எல்லா நாட்களிலும் பாவங்களை விட்டு நாம் விலகிதான் இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் இதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். மேலும் இந்த மாதத்தின் 10ஆம் நாள், அதாவது ஆஷுரா நாளில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிர்அவுனிடமிருந்து காப்பாற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காப்பாற்றினான். அல்லாஹ்வின் ஆற்றலை கண்கூடாக வெளிப்படுத்திய நாள். அதற்கு நன்றி செலுத்தும் வகையில்தான் இந்த நாளில் நாம் நோன்பு வைக்கின்றோம். இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய அமல் அதிகமாக நோன்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும். இதை தவிர இந்த மாதத்தில் இந்த துவாவை ஓத வேண்டும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறப்பு துவாவையும் கற்றுத்தரவில்லை. ஆனால் பாவங்கள் செய்ய தடுக்கப்பட்ட மாதம் என்ற அடிப்படையில் இந்த மாதத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தௌபாவிற்கான துவாக்கள் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் நிறைய இருக்குது. அதில் இருக்கிற துவாவை எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒரு துவாவை ஓதுற மாதிரி பார்க்கணும். இன்று பிறை 1. இன்று முதல் ஓத ஆரம்பிக்கலாம். வருடத்தின் முதல் நாளில் முதலாக கேட்கப்பட்ட பாவ மன்னிப்பிற்கான துவாவை ஓதி ஆரம்பித்தா சிறப்பாக இருக்கும் என்ற அடிப்படையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதி கேட்ட தௌபா துவாவை ஓதி ஆரம்பிக்கலாம். முதலில் கேட்ட தௌபா துவா இது. இந்த துவாவை சிரமம் பார்க்காம ஒரு 10 முறை ஓதலாம். இதே போல் ஒவ்வொரு நாளும் தௌபா துவா ஓதிக்கோங்க. இதன் மூலம் இந்த வருடம் முழுக்க சிறப்பாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இப்போ துவா ஓத ஆரம்பிக்கலாம். ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين.
ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இதோட மீனிங் என்னன்னா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகி விடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த வெற்றி என்பது நம் அனைவருக்கும் கிடைத்த வெற்றி. அதற்கு நன்றி செலுத்தும் பொருட்டு அல்லாஹ்வை அதிகமாக தஸ்பீஹ் செய்ய வேண்டும். இப்படி முஹர்ரம் மாதத்தை அதிகமாக நோன்பு வைப்பதன் மூலமாகவும் தௌபா செய்வதன் மூலமாகவும் தஸ்பீஹ் செய்வதன் மூலமாகவும் கண்ணியப்படுத்தலாம். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். எதன் சமீபத்தில் ஜன்னத்துல் மாவா என்னும் சொர்க்கம் இருக்கிறது? இதுதான் இன்னைக்கான கொஷின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க, நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.